வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 5ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 20 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல அதாவது முதல் வரிசையில 20 சீட் இருக்கு. இதே மாதிரி மொத்தம் எத்தனை வரிசைனா 30 வரிசை இருக்கு. இப்போ பாருங்க, முதல் வரிசையில 20 சீட் இருக்கா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வரிசை என்ன செய்யுது, 2 சீட் வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னா கடைசி வரிசை எத்தனாவது வரிசை? 30வது வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்கும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சினிமா அரங்கின் இருக்கைகள் முதல் வரிசையில எத்தனை சீட் இருக்கு? 20 சீட் இருக்கு. 20 இருக்கைகள். அதுக்கு அடுத்து எத்தனை இருக்கும்? இதை விட 2 கூடுதலா இருக்கும், 22. அதுக்கு அடுத்து எத்தனை இருக்கும்? இதை விட 2 கூடுதலா இருக்கும், 24. அதுக்கு அடுத்து எத்தனை இருக்கும்? 26. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். மொத்தம் எத்தனை வரிசைகள்? 30 வரிசைகள். 30 வரிசைகள். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுல இருந்து ஏவோட மதிப்பு கண்டுபிடிப்போமா? ஏன்றது என்னன்னா, முதல் உறுப்பு 20, அதுக்கடுத்து பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்க போறோம். இது வந்து என்னன்னா கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கும். சரியா? பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்க போறோம். அப்ப ரெண்டாவது உறுப்பு 22ல இருந்து முதல் உறுப்பு 20 நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 வரும். இங்க என்னன்றது என்னது? 30. ஏன்னா மொத்தம் 30 வரிசைகள் இருக்கு. இந்த 30வது வரிசை என்னது? கடைசி. இது பாருங்க, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? அப்ப கடைசி வரிசை 30வது வரிசை. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T30 நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. அப்படியே பிரதிடுங்க. T30, n-க்கு பதிலாக 30, ஏக்கு பதிலாக 20 பிளஸ் n-க்கு பதிலாக 30 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். டிக்கு பதிலாக 2. சரியா? இது எல்லாத்தையும் அப்படிங்க பிரதிட்டா சுருக்கிடுங்க. 20 பிளஸ் 30ல 1 கழிச்சோம்னா 29, அந்த 2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 20 பிளஸ் 29 2 பாருங்க என்ன வரும்? 58. 2 கூட்டுங்க 78. அப்போ 30வது வரிசை கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகள் எத்தனை? 78. எழுதிடலாமா? therefore கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகள் எத்தனை அப்படின்னா 78. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.